வணக்கம். இது பே தமிழின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் அனுர அரசின் அதிரடி நடவடிக்கை. இலங்கையின் மூத்த தமிழ் படைப்பாளர் யோகேந்திரநாதன் காலமானார். நாட்டின் பாதுகாப்பு படைகளை நவீனப்படுத்த திட்டமிடும் அரசாங்கம். சிஐடியில் வாக்குமூலம் வழங்கிய மகிந்தவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி. கொழும்பில் ஆஸ்திரேலிய பிரஜை மரணம் வெடித்தது சர்ச்சை. ஆசிரியர்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் குதிக்க நேரிடும் என எச்சரிக்கை. மின்சாரம் தாக்கி மூவர் ஸ்தலத்தில் பலி, நேற்று மாலை துயரம். உலகையுலுக்கிய விமான விபத்து, 179 பேர் பலி. இஸ்மாயில் ஹனியே படுகொலை, இஸ்ரேலின் தகவலை முற்றாக மறுத்த கமாஸ். தமிழின் செய்திகளின் விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எவ்வித அச்சுறுத்தல்களும் கிடையாது என்ற புலனாய்வு அறிக்கையின் பின்னரே அவர்களுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டது. அடுத்த மீளாய்வு புலனாய்வு அறிக்கை கிடைத்த பிறகு தற்போது வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மேலும் குறைக்கப்படலாம் என அமைச்சர் கிரிசாந்த அபேசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு சந்தையில் நிலவும் தட்டுப்பாடுகளுக்கு தீர்வு காணப்படும். அரசியலில் இருந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் போலியான பல குற்றச்சாட்டுக்களை தற்போது முன்வைக்கின்றனர். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டமை தற்போதைய பிரதான பேசுபொருளாக காணப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு விதமான அச்சுறுத்தலும் கிடையாது என்று புலனாய்வு அறிக்கை கிடைத்ததன் பின்னரே வழங்கப்பட்ட இராணுவ பாதுகாப்பு மீளப்பெறப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு 60 போலீசார் என்ற அடிப்படையில் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த மீளாய்வு அறிக்கையில் பாதுகாப்பு மேலும் குறைக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டால் வழங்கப்பட்டுள்ள 60 போலீசாரின் பாதுகாப்பை 30ஆக குறைக்கலாம். மக்களின் வரி பணத்தை வீண்விரயம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. முன்னாள் ஜனாதிபதிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் என்று ஊடகங்களில் குறிப்பிட்ட தரப்பினர்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பான தகவல்களை பாதுகாப்பு தரப்புக்கு அளிக்க வேண்டும். அப்போதுதான் அது குறித்து உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். 60 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையின் தமிழ் இலக்கிய உலகில் பிரகாசித்த மூத்த படைப்பாளர் யோகேந்திரநாதன் காலமானார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கரணவாயை புறப்பிடமாக கொண்ட யோகேந்திரநாதன் தனது 80வது வயதில் 29/12/2024 நேற்று காலமானார். 1960களில் சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டங்களில் நேரடியாக அவர் பங்கெடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கரணவாயை புறப்பிடமாக கொண்ட யோகேந்திரநாதன் கிளிநொச்சி திருவியாறு தபாலகத்தின் உதவி தபால் அதிபராக பணியாற்றியிருந்தார். 1960களில் நிலம் புலம் சார்ந்து எழுத்தின் மூலம் ஈழ உலகை வடிவமைக்கும் இலக்கிய துறைக்குள் அவர் பிரவேசித்தார். இலங்கை வானொலியில் நாடக எழுத்தாளராக பணியாற்றிய அவர் போர்க்காலத்தில் வானொலியில் நாடக எழுத்தாளராகவும் தயாரிப்பாளராகவும் கடமையாற்றினார். உயிர்த்தெழுகை, உயிர் குடிக்கும் பறவைகள், சாம்பல் பறவைகள், காவல் வேலி போன்ற நாடக தொடர்கள் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றன. கண்ணீர் மழலைகள், விடுதலை முழக்கம் உட்பட பல தொடர் நவீனங்களை எழுதியவர் பல நூற்றுக்கணக்கான சிறுகதைகளையும் படைத்துள்ளார். போர்க்காலத்தில் பல வீதி நாடகங்களையும் உருவாக்கியிருந்தவர். 1993 ஈழநாதம் நாளிதழ் வன்னி பிராந்தியத்துக்கான பதிப்பை தொடங்கிய போது 1995 வரை அதன் ஆசிரியராகவும் யாழ்ப்பாணத்தில் வெளிவரும் பத்திரிகைகளில் சந்திரசேகர, ஆசாத், யோக நாராயணன், விஷ்ணுபுத்திரன், அக்னீஸ்வரன் என்ற புனை பெயர்களிலும் யோகேந்திரநாதன் என்ற இயற்பெயரிலும் அரசியல் கட்டுரைகளை அவர் எழுதினார். சமூக ஒடுக்குமுறையை வெளிப்படுத்தும் விதமாக இடிபடும் இரும்பு கோட்டைகள் என்ற நாவலையும் அவர் படைத்திருந்தார். அவர் எழுதிய 3 நாவல்கள் தேசிய ரீதியில் விருதுகளை வென்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடும் சுகையினத்தால் பாதிக்கப்பட்டிருந்த வேளையிலும் ஆனையரவை வெற்றி கொண்ட வரலாற்றை வெளிப்படுத்தும் விதமாக 39 நாட்களில் நீந்தி கிடந்த நெருப்பாறு என்ற நாவலை அண்மையில் வெளியிட்டிருந்தார். யோகேந்திரநாதன் படைப்புத்துறை தவிர்த்து கூத்து கலைஞராக, அரங்க நாடக நடிகராக, வீதி நாடக தயாரிப்பாளராக, வானொலி நாடக தயாரிப்பாளராக, குரல் வழங்குனராக, சிறந்த விமர்சகராக,
பேச்சாளராக என பல்துறை ஆளுமையாளராக மிளிர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டை பாதுகாப்பதில் பாதுகாப்பு படைகள் பிரத்யேகமாக பயன்படுத்தப்படும் என ஓய்வு பெற்ற பாதுகாப்பு செயலாளர் ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொண்டா தெரிவித்தார். திருகோணமலையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன் போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் உபகரணங்களுடன் பாதுகாப்பு படைகளை நவீனப்படுத்த அரசு அதிகபட்ச முயற்சிகளை எடுத்து வருகிறது என்றார். கூடுதலாக நமது நாட்டை பாதுகாப்பதில் இராணுவ பணியின் முதன்மை பாத்திரத்திற்காக எங்கள் பாதுகாப்பு படைகள் பிரத்யேகமாக பயன்படுத்தப்படுவதை நாங்கள் உறுதி செய்கிறோம். வளங்களை உகந்த முறையில் பயன்படுத்துவதை உறுதி செய்வதற்கும் செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதற்கும் ஆயுத படைகளின் கட்டமைப்பை மதிப்பாய்வு செய்ய நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நெவில் வன்னியாராய்ச்சி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று 4 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். குறித்த தரப்பினர் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பில் விசாரிப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று முன்னிலையாகியிருந்தார். இதன்படி அவர் நேற்று முற்பகல் 9:30 பிற்பகல் 1:30 வரை வாக்குமூலம் வழங்கியுள்ளார். எனவே 2 தடவைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலும் அவர் அங்கு முன்னிலையாகவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டிய குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரிப்பதற்காக யோசித ராஜபக்சவையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அவரை எதிர்வரும் 3ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கொள்ளுப்பட்டியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் 7வது மாடியிலிருந்து தவறி விழுந்ததாக தெரிவிக்கப்படும் 51 வயதான ஆஸ்திரேலிய பிரஜையின் மரணம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தற்கொலை அல்ல என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கூறியுள்ளனர். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது உயிரிழந்தவரின் உறவினர்கள் நீதி வழங்கப்படுவதை உறுதிப்படுத்துமாறும் சம்பவத்தை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் குறித்து முழுமையான விசாரணையை நடத்துமாறும் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தினர். கடந்த 3ஆம் தேதி குறித்த வெளிநாட்டு பிரஜை ஹோட்டலின் 7வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. பேரழிவை தடுக்க காவல்துறையினர் முயன்றும் அவரை தடுக்க முடியவில்லை. சட்ட அமுலாக்க அதிகாரிகள் இறந்தவர் மனநல பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர் என்று பின்னர் வெளிப்படுத்தினர். எனினும் அண்மையில் இலங்கைக்கு வந்த பாதிக்கப்பட்டவரின் குடும்பம் தற்கொலை கதையை கடுமையாக மறுத்துள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் இந்த சம்பவம் ஒரு கொலைதான் என்று குற்றம் சாட்டினர். பாதிக்கப்பட்டவரின் சகோதரி மற்றும் 2 சகோதரர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது தங்கள் அன்புக்குரியவர் தனது வாழ்க்கையை முடிக்க எந்த காரணமும் இல்லை என்று வலியுறுத்தினர். ஆஸ்திரேலிய பிரஜையின் அகால மரணத்தின் பின்னணியில் உள்ள உண்மையை வெளிக்கொணர நியாயமான மற்றும் வெளிப்படையான விசாரணையை மேற்கொள்ளுமாறு குடும்பத்தினர் இலங்கை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆசிரியர்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் குதிக்க நேரிடும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எதிர்வரும் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அவ்வாறு சம்பளம் அதிகரிக்கப்படாவிட்டால் தொழிற்சங்க போராட்டத்தில் குதிக்க நேரிடும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் இந்த சம்பள அதிகரிப்பு எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஸ்டாலின் கோரியுள்ளார். இதேவேளை கடந்த ஆண்டில் அரசு ஊழியர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பில் ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் 5,000 ரூபாய் மட்டுமே கிடைக்க பெற்றுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த நிலுவைத் தொகைக்கான 15,000 ரூபாவையும் எதிர்வரும் ஜனவரியில் வழங்கப்பட வேண்டும் என ஜோசப் ஸ்டாலின் கூறியுள்ளார். புத்தளம் பழைய மன்னார் வீதியின் 2ஆம் கட்டை பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் கட்டுமான தொழிலாளர்கள் 3 உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தொழில் செய்யும் இரும்பு கேடரை 4 கட்டுமான தொழிலாளர்கள் தூக்கிச் சென்ற போது மின்சாரம் தாக்கியது. அவர்களில் ஒருவர் தூக்கி வீசப்பட்ட நிலையில் உயிர் பிழைத்துள்ளார். எனினும் ஏனைய 3 உயிரிழந்தனர். 2ஆம் கட்டை பிரதேசத்தை சேர்ந்த 3 இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக புத்தளம் தலைமையக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
உயிரிழந்தவர்களின் சடலங்கள் புத்தளம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்வது பன்னாட்டு செய்தி. தென்கொரியாவில் 181 பேர் பயணித்த விமானம் மூவான் விமான நிலையத்தில் கோர விபத்துக்குள்ளானதில் 179 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டின் தீயணைப்பு துறை தெரிவித்துள்ளது. விமானம் விபத்தில் சிக்குவதற்கு சற்று முன்பாக அதிலிருந்த பயணியொருவர் தனது குடும்ப உறுப்பினருக்கு அனுப்பிய குறுஞ்செய்தி கிடைத்திருப்பதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த குறுஞ்செய்தியில் விமானத்தின் இறக்கையில் ஒரு பறவை மோதியதாக அந்த பயணி குறிப்பிட்டிருந்ததுடன் எனது கடைசி வார்த்தைகளை அனுப்ப வேண்டுமா என்றும் குறுந்தகவலில் அந்த பயணி கூறியிருந்ததாக உள்ளூர் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து 175 பயணிகள் 6 விமான ஊழியர்கள் என மொத்தம் 181 பேருடன் தென்கொரியாவின் மூவான் நகருக்கு விமானம் வந்து கொண்டிருந்தது. மூவான் விமான நிலையத்தில் தரையிறங்க முயற்சித்த போது விமானம் விபத்துக்குள்ளானது. லேண்டிங் கியரில் கோளாறு ஏற்பட்டதால் தரையிறங்கிய போது விமானம் விபத்துக்குள்ளானது. சர்வதேச ஊடகங்களில் வெளியான காணொளியில் விமானம் சறுக்கிக் கொண்டே ஓடுபாதையில் இருந்து விலகிச் சென்று சுவரில் மோதுவது தெரிகிறது. பின்னர் இந்த விமானம் தீப்பிடித்தது. பறவை மோதல் அல்லது மோசமான வானிலை விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்று தீயணைப்பு துறை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் விமான விபத்தை சமாளிக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டதாக கியேஜூ ஏர் நிறுவன CEO கிம் இபே தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிர் பிழைத்த இருவரும் விமான குழுவை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தீயணைப்பு துறை தெரிவித்துள்ளது. விமான விபத்தில் 2 பேர் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்ட சூழலில் 179 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வைத்து தமது அமைப்பின் அரசியல் பணியகத்தின் முன்னாள் தலைவரான இஸ்மாயில் கனியே படுகொலை செய்யப்பட்ட முறை தொடர்பாக இஸ்ரேல் வெளியிட்ட தகவல்களை ஹமாஸ் அமைப்பு முற்றாக நிராகரித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்ட அதன் அறிக்கையில் ஹமாஸ் இஸ்ரேலிய ஆட்சியில் வெளியிடப்பட்ட அனைத்து கட்டுக்கதைகளையும் குறிப்பாக இஸ்மாயில் கனியே இலக்காக கொண்ட நடவடிக்கையின் விவரங்கள் என்று கூறப்படுவதையும் திட்டவட்டமாக மறுத்தது. ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட கனியே தெஹ்ரானுக்கு விஜயம் செய்த போது ஈரானிய விருந்தினர் மாளிகையில் அவரது அறையில் வெடிகுண்டு வைத்து படுகொலை செய்யப்பட்டதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியதாக ஹமாஸ் மேலும் தெளிவுபடுத்தியது. ஹமாஸ் அதன் பாதுகாப்பு இயந்திரம் மற்றும் ஈரானிய அதிகாரிகளின் கூட்டு விசாரணையில் 7.5 கிலோ வெடிபொருட்களை கொண்ட வழிகாட்டப்பட்ட ஏவுகணையை பயன்படுத்தி குறிப்பாக கனியேயின் மொபைல் போனை குறிவைத்து படுகொலை செய்யப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இஸ்ரேலிய ஆட்சியின் கூற்றுக்கள் ஈரானின் இறையாண்மையை அப்பட்டமாக மீறும் இந்த பன்முக குற்றத்திலிருந்து பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பும் அவநம்பிக்கையான முயற்சி என்று அந்த அறிக்கை வலியுறுத்துகிறது. இது பி தமிழின் செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.